அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே அதாவது தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு தற்போது சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கு மக்களே. நோட்டிஃபிகேஷன் எந்த துறை அடுத்ததாக அரசு துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இந்த வேலைவாய்ப்பு வெளியாகுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா. ஒரு வழியாக இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங்குன்னு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ எவ்வளவு சேலரி இதுக்கு கோட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் படிச்சிருக்கணும், ஸோ என்ன படிச்சிருந்தால் அந்த வேலை ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸும் நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்லாம் நமது சேனலில் முதல் முறையாக வெளியாகும், உடனுக்குடனே வெளியாகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போது நான் ஒருத்தன் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுனால ஸோ நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 28,000 சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த அப்டேட் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசு சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024 சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024 என்னென்ன வேக்கன்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான புதிய நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானது ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணமுள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கான காலி பணியிட விவரங்களை இந்த பக்கத்தில் இணைத்துள்ளோம். அதாவது அங்கன்வாடி பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி, வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் என அனைத்து விவரங்களையும் இதில் கொடுத்துருக்கோம். தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிடி எம்ஜிஆர் என்எம்டி அங்கேருந்து தமிழ்நாடு அங்கேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா மீல், அதாவது பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கன்வாடி வேக்கன்சி ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30,000க்கும் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொல்கிறேன் வேக்கன்சி. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக பார்ப்போம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 30,000 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதுதான் முக்கியமானது. நான் இந்த வேலை போடுறதுக்கான காரணமே அதுதான். மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். 5வது நீங்கள் படித்து பாஸ் பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, அதோட சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் 8வது 10வது 12வது யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். அதுக்கப்புறம் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. இதில் ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா காலி பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 265, கிருஷ்ணகிரிக்கு 1051, திருவண்ணாமலைக்கு 509, தென்காசி 414, தஞ்சாவூர் 339, தருமபுரி 259, காஞ்சிபுரம் 187,
மதுரை 988, திருப்பூர் 180, திருவள்ளூர் 426, விருதுநகர் 209, சிவகங்கை 626, திருநெல்வேலி 1051, தூத்துக்குடி 22, கடலூர் 804, ஈரோடு 201, கள்ளக்குறிச்சி எவ்வளோ மாட்டோன்னு இன்னும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லலை. ராமநாதபுரம் அதே மாதிரி தான். ஸோ புதுக்கோட்டைக்கு 817, விழுப்புரம்னு சொல்லலை எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி. சேலம் 1570, திருவாரூர் 286, அரியலூர் 490, கரூர் 422. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வரியாக வந்து அதையும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவலும் கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்திற்கான தகுதிகள். இப்போ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயது வரம்பானது 31/8/2024 ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கான குறைஞ்சபட்ச வயது மற்றும் அதிகபட்ச வயது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பழங்குடியினருக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவருக்கு வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளை வந்து 43 வயதுக்கு நிகராக இருக்க வேண்டும். அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 43 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கான குறைஞ்சபட்ச வயது மற்றும் அதிகபட்ச வயசு கிழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டோர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும், பழங்குடியினருக்கு 40லேருந்து 18லேருந்து 40. ஸோ அதுக்கப்புறம் விதவைகள் இவங்களுக்கு வந்து 20 வயசுலேருந்து 40. அடுத்தது சத்துணவு அமைப்பாளருக்கு கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இதில் வந்து கல்வி தகுதி. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சமையல் உதவியாளருக்கு இதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதில் பாஸ் பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலுமே ஓகே தான், அப்ளை பண்ணிக்க முடியும். பழங்குடியினர் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்வு செய்யும் முறை என்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார். அவர்கள் நேர்முக தேர்வு மூலம் பணி அமர்த்தப்படுவார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் இதை வந்து நான் டச் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பிடிஎஃப் மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு அமைப்பாளருக்கான விண்ணப்ப படிவம். இதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றதை தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ எல்லாருமே ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சத்துணவுத்துறை அமைப்பாளருக்கான 3 விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளை வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்ளை வீடியோ போடுறேன். தேங்க்யூ, வெல்கம்.